அம்மா, சொல்லுடா, சொல்லு தமிழ். அம்மா, என்ன சொல்லு தமிழ். சாரிம்மா. எதுக்கு சாரிமா? நீ சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கணுமா? நீ அவ்வளோ தூரம் என்ன எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் தான் பிடிவாதமா போயே ஆகணும்னு போய் இப்படி ஆயிடுச்சு. நீ சொன்னதை கேட்டிருந்தா இப்படி ஆகியிருக்காதுல்லம்மா. சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை தமிழ். நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இல்ல அங்கிள், மேல கம்பிய பிடிச்சி தொங்குனப்போ ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. எங்க எனக்கு ஏதாவது ஆகி உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேனோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். தமிழ், நான் இருக்கிறப்போ உனக்கு அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? பாரு, இப்ப நீ நல்லா இருக்க, என் கூட பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் பயந்தோம்னா அப்புறம் இந்த வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது. தைரியமா இருக்கணும். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ற நம்பிக்கை வரணும். புரிஞ்சதா? பயம் சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் வரணும். நீ எந்த தப்பும் பண்ணலடா. உன் வயசு குழந்தைங்களாம் ஆசைப்படுற ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு தான் நீயும் ஆசைப்பட்டிருக்க. புரிஞ்சதா? இப்படி உனக்கு நடந்ததுக்கு காரணமா இருந்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தமிழ்.